Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 61. கசப்புடன் திட்டிவிட்டு சென்ற பிலிப்பையே பார்த்தவாறு நின்றிருந்தாள் மேரியன். ஒரு மணி நேரம் கழித்து அலுவலக அறைக்கு திரும்பி வந்தான் பிலிப். மேரியன் டைப் செய்து கொண்டிருந்தாள். மேரியன் அவள் திமிர்ந்து பார்த்தாள். எஸ் மிஸ்டர் பிலிப். தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு, நான் அப்படி முரட்டுத்தனமாக பேசியிருக்கக்கூடாது, நிதானம் எழுந்துட்டேன். எனக்கு புரிகிறது என்றாள் அவள் அமைதியாக. அவன் அவள் எதிரில் உட்கார்ந்தான். நான் ஏன் வெளியே போவதில்லைன்னா, நான் ஏதோ ஒரு விசித்திர ஜந்து மாதிரி உணர்றேன் என்றான். எல்லாரும் என் கையை தான் பார்ப்பாங்க, நிச்சயம். நான் எவருடைய பரிதாபத்தையும் விரும்பலை. அவள் அவனை பார்த்தபடி இருந்தாலே தவிர பதில் எதுவும் கூறவில்லை. நீ என்னிடம் மிகவும் கருணையுடன் இருக்கிறாய், அதை நான் பாராட்டுகிறேன், நிஜமாகவே பாராட்டுறேன். ஆனால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ கேள்விப்பட்டிருப்பிய, மிக உயரத்தில் இருக்க விழும்போது பெரிய காயமாக ஏற்படும்னு. நல்லது, நான் பெரிய ஆளாக இருந்தேன் மேரியன், ரொம்ப பெரிய ஆளாக. நான் பியானோ வாசிப்பதை கேட்க எவ்வளவு பேர் வந்தாங்க, ராஜாக்கள், ராணிகள். அவன் குரல் தழுதழுத்தது. உலகமெங்கிலும் மக்கள் என் இசையை கேட்டாங்க. நான் சீனாவிலும் ரஷ்யாவிலும் இந்தியாவிலும் ஜெர்மனியிலும் கச்சேரிகள் நடத்தினேன். அவனுக்கு தொண்டை அடைத்து கொண்டது. கன்னங்களில் கண்ணீர் உருண்டு விழத் தொடங்கின. கொஞ்ச நாளாக நிறையவே அழறேன். கவனிச்சியா? தன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு அவன் போராடினான். மழையின் மென்மையாக சொன்னான், ப்ளீஸ் அழாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். ஆகாது, எதுவும் சரியாகாது. எதுவுமோ நான் உருப்படாமல் போய்விட்ட முடவன். அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு 100 காரியங்கள் செய்ய முடியும்னு மிஸ்டர் பிலிப் சொல்கிறாரு. அது சரிதான். இந்த வலி நீங்கள் எதுவும் அதையெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. பிலிப் ஒரு கைக்குட்டையை எடுத்து தன் கண்களை துடைத்து கொண்டான். வர வர நான் சுத்த அழுமூஞ்சி குழந்தை ஆகிட்டேன். அழுவதால் எதுவும் பலன் கிடைத்தால் சரி, அழுங்க என்றாள் மேரியன். அவன் அவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகை செய்தான். உனக்கு என்ன வயதாயிருது? 26. 26 ஆயுதால சாமியார் மாதிரி பேசுகிற? இல்லை, உங்கள் மனம் என்ன பாடுபடுதுன்னு எனக்கு புரியுது, அவ்வளோதான். அந்த விபத்து நடத்துகிறாமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக தான் இருந்திருக்கும். ஆனால் நடந்து விட்டது. இந்த நிலைமையில் வேறு என்ன செய்ய முடியுன்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும். நீ நேரத்தை வீணடிச்சிட்ருக்கே, பாவம். சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? தேங்க்ஸ், வேண்டாம். பகடை விளையாட்டு உனக்கு பிடிக்குமா? நிறைய பிடிக்கும் மிஸ்டர் பிலிப். என்னோட பகடை விளையாடுதுன்னா முதல்ல என்னை பிலிப்புன்னு கூப்பிடு என்றான் பிலிப். பிலிப் என்றாள் அவள். அது முதல் ஒவ்வொரு நாளும் அவனும் அவளும் சேர்ந்து தாயம் உருட்டி பகடை விளையாடத் தொடங்கினார்கள். வழக்கறிஞர் டெரி ஹில் ஃபோன் செய்தார். லாரா, உனக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்லணும் என்றார். எதையும் கேட்பதற்கு மனத்தை ஆயத்தம் செய்து கொண்டால் லாரா. சொல்லுங்கள். சூதாட்ட விசாரணை கமிஷனுடைய கெசினோ லைசன்ஸை சஸ்பெண்ட் செய்திருக்கு. விசாரணை முடிந்த பிறகு தான் தடை நீக்குவாங்க. உன் மீது கிரிமினல் குற்றங்கள் சாட்டக்கூடும். என்ன அதிர்ச்சி! எனினும் பால்மார்ட்டின் வார்த்தைகள் ஞாபகம் வந்தன. கவலைப்படாத, அவங்களால் எதையும் நிரூபிக்க முடியாது. டெரி, நாம் எதுவும் செய்ய முடியாதா என்றான். இப்போதைக்கு எதுவும் முடியாது, பல்ல கடித்து கொண்டு உட்கார்ந்துரு, என்ன செய்யலாம்னு நான் பார்க்குறேன் என்றார் வழக்கறிஞர். ஹவர்டிடம் அவள் சொன்னபோது அவன் திடுக்கிட்டு போனான். ஐயோ கடவுளை, நம்முடைய 3 கட்டிடங்கள் அடைவானதில் இருக்கு. அந்த கடனை அடைக்க ரெனோ கெசினோ வருமானத்தை எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். லைசன்ஸை திரும்பி தருவாங்களா இல்லையா? தெரியலையே. சிறிது யோசனைக்கு பிறகு ஹாவர்ட் சொன்னான். நல்லது, சிகாகோ ஹோட்டலில் விற்றுருவோம். அதை கொண்டு ஹியூஸ்டன் சொத்துக்கள் மீதுள்ள கடனை அடைப்போம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் குட்டிச்சவராகி போயிட்டுருக்கு. பேங்க்குகளும் சேமிப்பு நிறுவனங்களும் கடன் வழங்கும் ஸ்தாபனங்களும் எக்கச்சக்கமாக நெருக்கடியில் இருக்கின்றன. ஏகப்பட்ட பேர் கடையை மூடிட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிரும் என்றால் எல்லாரும். சீக்கிரத்திலே சரியானா தேவையில்லை, நமது கடன் பாக்கிகளை பேங்க்கு நச்சரித்து கொண்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க என்றால் லாரா நம்பிக்கையுடன். பேங்க்கிற்கு நம்ம 10 லட்சம் கொடுக்க வேண்டியிருந்தால் பேங்க் நமது எஜமான். ஆனால் 10 கோடி கொடுக்க வேண்டியிருந்தால் நாம் தான் பேங்க்கின் எஜமான். எனக்கு ஏதாவது நேர்ந்தால் அவர்களுக்கு தான் கஷ்டம். ஆகவே எனக்கு எதுவும் நேராதபடி அவர்கள் பார்த்துக்கொள்வாங்க. மறுநாள் பிஸ்னஸ் வீக் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. அதன் தலைப்பில் லாரா சாம்ராஜ்யத்தில் ஆட்டம், ரெனோ கசினோ விஷயமாக லாரா மீது கிரிமினல் குற்றச்சாட்டு, இரும்பு பட்டாம்பூச்சி தாக்கு பிடிக்குமா, சாம்ராஜ்யம் நிலைக்குமா என்றிருந்தது. லாரா சீற்றத்துடன் அந்த பத்திரிகையை குத்தினாள். என்ன தைரியம் உங்களுக்கு இப்படி செய்தி வெளியிட? வழக்கு போட போகிறேன் இவங்க மேலே. அதெல்லாம் சரியாக வராது என்றான் ஹவர்ட். லாரா ஆர்வத்துடன். லாரா டவர்ஸ் மொத்தம் வாடகைக்கு விட்டாயிற்று இல்லையா ஹவர்ட் என்று கேட்டான். 70% விட்டாயிடுச்சு, அதுக்கு மேலேயும் போய்கொண்டிருக்கு. சதர்ன் இன்சூரன்ஸ் நிறுவனம் 20 ஃப்ளோர் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்காரர்கள் 10 ஃப்ளோர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கட்டிடம் முடியட்டும், பணம் கொட்டும், நம்முடைய பிரச்சனைகள் மொத்தமும் தீர்ந்துடும். இன்னும் எத்தனை நாளில் கட்டிட முடியும்? 6 மாதம் ஆகும். லாராவின் குரலில் பரபரப்பும் உற்சாகமும் கொப்பளித்தன. யோசிச்சு பாருங்கள் ஹவர்ட், உலகத்திலே உயரமான அடுக்குமாடி கட்டிடத்தில் நம்ம சொந்தக்காரங்க இருக்க போகிறோம். அற்புதமான அழகான கட்டிடம்.
தன் மேஜைக்கு பின்னே சட்டமிட்டு மாட்டப்பட்டிருந்த லாரா டவர்ஸ் படத்தை பார்த்தால் லாரா சுற்றுமுள்ள கட்டிடங்கள் அந்த கண்ணாடி மீது பிரதிபலித்தன. கட்டிடத்தின் கீழ்ப்பகுதிகள் வனப்பானவை, மேல் பகுதிகள் அப்பார்ட்மெண்ட்டுகள், லாராவின் நிறுவனங்கள். இதை பற்றி அட்டகாசமாக விளம்பரங்கள் பண்ண வேண்டும் என்றாள். பண்ணலாம் என்றான் ஹாவர்ட் முணுமுணுப்பாக. ஏன், என்ன விஷயம்? ஒன்றுமில்ல, ஸ்டீவ் மச்சின்சன் ஞாபகம் வருது. இந்த இடத்தை பிடிக்க வேண்டும்னு தலைகீழ நின்னார் அவரை தான் முறியடித்து விட்டோமே. ஆமாம். ஆமாம், முறியடித்துட்டோம் என்றான் ஹாவர்ட் சுரத்தில்லாத குரலில். விளம்பர பிரிவின் தலைவனான ஜெர்ரியை கூப்பிட்டு அனுப்பினாள் லாரா. லாரா டவர்ஸ் திறப்பு விழாவில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்ய வேண்டும், ஏதாவது ஐடியா சொல்லு. பிரமாதமான ஐடியா இருக்கு. திறப்பு விழா செப்டம்பர் 10 தானே? ஆமாம். அந்த தேதியில் என்ன விசேஷம்னு உங்களுக்கு தெரியல? அது என் பிறந்தநாள். அதே தான். ஜெரின் முகத்தில் பிரகாசமான புன்னகை பிறந்தது. கட்டிடத்தின் திறப்பு விழாவையொட்டி ஒரு பிரமாதமான பிறந்தநாள் பாட்டி கொடுங்க. ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால், அருமையான ஐடியா. பெரிய புள்ளிகள் எல்லாரையும் கூப்பிடுவோம். நான் போடுகிற சத்தம் உலகமெங்கும் கேட்க வேண்டும். ஜெரி, விருந்தாளிகள் பட்டியல் ஒன்று தயார் செய். 200 பேர், எல்லோரும் பெரும் புள்ளிகள். நீயே சொந்த பொறுப்பில் இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஜெரி புன்னகையுடன், அட்டகாசம் பண்ணிடுவா. நான் ஒரு பட்டியல் தயாரித்து தரேன், நீங்கள் ஒப்புதல் கொடுங்க. லாரா பிஸ்னஸ் வீக் பத்திரிகையின் மீது மற்றொரு குத்து விட்டாள். என்ன யாரும் நினச்சிட்டாங்க இவங்க? பார்த்துறேன் என்றார் கோபமாக. மன்னிக்கணும் மேடம் என்று கூறியபடி உள்ளே வந்தார் மேரியன். நேஷ்னல் பில்டர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி உங்களுடன் பேச வேண்டுங்கிறாரு. போன வெள்ளிக்கிழமை இரவு டின்னர் பார்ட்டிக்கு உங்களுக்கு அழைப்பு அனுப்பியிருந்தாங்களா? நீங்கள் வரலையாமே. வர சௌகரியப்படலைன்னு சொல்லு. நான் மன்னிக்கும்படி கேட்டேன்னு சொல்லிடுறேன் என்றாள் லாரா. சரி மேடம் என்று கூறிவிட்டு மேரியன் திரும்பி சென்றால் ஃபிலிப் சொன்னார், லாரா, இப்படி நீ துறவி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நீ போக வேண்டியது அவ்வளோ முக்கியம். இங்கே உங்களுடன் இருப்பதை காட்டிலும் முக்கியமானது எனக்கு எதுவும் கிடையாது. பாரிஸில் நமக்கு கல்யாணம் செய்து வைத்தார் ஒரு குள்ளமான மனுஷர். அவர் என்ன சொன்னார்? இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ நாம் பிரியக்கூடாதுன்னு சொல்லலை. அவள் புருவத்தை சுருக்கி யோசனை செய்தாள். அப்படித்தான் ஏதோ அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஃப்ரெஞ்சு மொழியில் சொன்னார். எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. ஃபிலிப் புன்னகை செய்தான். லாரா, உன்னை ரொம்ப பாராட்டுறேன். இருந்தாலும் என்னவோ உன்னை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போகிறேன்னே தோணுது. லாரா அவனை அணைத்து கொண்டாள். தப்பான வார்த்தை, சொர்க்கம்னு சொல்லுங்கள். அன்று ஃபிலிப் உடைகளை அணிந்து கொண்டிருந்தான். லாரா அவனுக்கு பொத்தான்களை போட்டுவிட்டான். ஃபிலிப் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டான். ஹிப்பி மாதிரி கோரமாக இருக்கல்ல, முடி வெட்டிக்கிட்டு எத்தனை நாளாக இருது. மேரியனோடு சொல்லி பார்பர் ஷாப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கட்டுமா? அவன் தலையை அசைத்தான். வேண்டாம் லாரா, சாரி, வெளியே போய் வர இன்னும் எனக்கு துணிச்சல் வரல. அடுத்த நாள் காலை ஃபிலிப்பின் வீட்டுக்கே பார்பர் வந்து விட்டார். அவருடன் நகங்களை வெட்டி சுத்தப்படுத்தும் உதவியாளரும் வந்தார். ஃபிலிப் திடுக்கிட்டேன். என்னது? மலையிடம் நம்ம போகலைன்னா மலை நம்ம இடம் வர வேண்டியது தான். இனி ஒவ்வொரு வாரம் இவர்கள் இங்கே வருவாங்க என்றாள் லாரா. அற்புதமான பொண்ணு நீயே, ஃபிலிப் மனம் நிகழ்ந்து சொன்னான். போக போக பாருங்க என்றாள் அவள். அதற்கு மறுநாள் தையல்காரர் வந்து அவனுக்கு அளவெடுத்தார். சாம்பிள் துணிகளையும் காட்டினார். என்ன லாரா இதெல்லாம் என்றான் ஃபிலிப். உங்களுக்கு நல்ல துணிமணியே இல்லை. துணி அலமாரியை போய் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. இருந்துட்டு போடுமே, நான் வெளியே எங்கே போகிறேன் என்று ஃபிலிப் ஆட்சேபித்தான். இன்னும் தையல்காரர் ஷர்ட்டுகளையும் சூட்டுகளையும் அளவு எடுத்துக்கொண்டு அனுமதித்தான். சில நாள் கழித்து செருப்பு கடைக்காரர் வந்தார். இது வேறையா என்றான் ஃபிலிப். உங்களுக்கு நல்ல காலனியே இல்லையே. நான் தான் சொன்னேன், வெளியே எங்கே கிளம்ப போகிறேன் நான். தெரியுன்றாலுங்க, ஆனால் கிளம்புற அன்று எல்லாம் ரெடியாக இருக்க வேண்டாமா? அவளை இறுக தழுவிக்கொண்டான் ஃபிலிப். உனக்கு நான் ஏற்றவனே இல்லை கண்ணே. இதே வார்த்தையை தான் நானும் உங்களோட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றாள் லாரா புன்னகையுடன். அத்தியாயம் 62. லாராவின் அலுவலகத்தில் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. ஹாவர்ட் சொன்னான், லாஸ் ஏஞ்சல்ஸில் நம்ம கட்டுவதாக இருந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை விட்டு விடும்படியாயிரும். பேங்க்கில் கடன் தரமாட்டேங்கிறாங்க. அதை எப்படி சொல்ல முடியும் என்று லாரா திகைத்தார். சொல்கிறாங்களே, நாம் ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்கிட்டோம். மாமே இருக்கட்டுமே, நம்முடைய மற்ற கட்டிடங்கள் மீது கடன் வாங்கி இதை அடைத்து விட போகிறோம், அவ்வளோதானே. அப்புறம் என்ன? ஹாவர்ட் பொறுமையாக பதில் சொன்னான். லாரா, ஏற்கனவே நம்ம கழுத்து மட்டத்துக்கு கடன் வாங்கியாச்சு. அதை தவிர லாரா டவர்ஸ் அடுக்குமாடி கட்டிடத்துக்கு $6 கோடி தர வேண்டியிருக்கும். அது தெரியும், ஆனால் கட்டடம் இன்னும் 4 மாதங்களில் முடிவடைந்துருமே. கடனை புரட்டி கொள்ள முடியும். லாரா டவர்ஸ் வேலை குறித்த நேரப்படி நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? நடந்து கொண்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளையே சிந்தனையுடன் நோக்கினான் அவள். ஒரு வருடத்துக்கு முன்பு என்றால் லாரா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கவே மாட்டாள். என்னென்ன வேலை என்னென்ன நிலையில் இருக்கிறது என்ற தகவல்களை விரல் நுனியில் வைத்திருப்பாள். நீ ஆஃபீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வேலைகளை கவனித்தா நல்லது லாரா என்றாள். சில முடிவுகளை நீ மட்டும்தான் செய்ய முடியும். லாரா தலை குனிந்தாள். நல்லது, நான் நாளை காலையிலிருந்து வர்றேன் என்றாள் அரைமனத்துடன்.
மேரியன் ஃபிலிப்பின் அறைக்கு வந்தாள். உங்கள் மேனேஜர் வில்லியம் டெலிஃபோனில் கூப்பிட்றாரு, உங்களுடன் பேச வேண்டுமா? அவரோட நான் பேச போகிறதில்ல, சொல்லிடுறேன் என்றான் ஃபிலிப். மேரியன் டெலிஃபோனிடம் சென்று, சாரி மிஸ்டர் வில்லியம், மிஸ்டர் ஃபிலிப் இங்கே இல்லை, அவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்றான். பிறகு டெலிஃபோனில் ஒரு நிமிடம் கேட்டுவிட்டு, சரி அவரிடம் சொல்கிறேன், தேங்க்யூ என்று கூறி ஃபோனை வைத்தார். ஃபிலிப்பிடம் வந்து, உங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று கவலையுடன் சொன்னார் என்றான். என் இசை நிகழ்ச்சிகள் மூலம் அவருக்கு கமிஷன்கள் கிடைக்கும், அது நின்று விட்டால் அதை பற்றி பேச நினைக்கிறார் போல் இருக்கேன். இருக்கலாம் என்று மரியம் மென்மையாக கூறினார். உங்களுக்கு விபத்து ஏற்பட்டதில் அவருக்கு உங்கள் மீது ரொம்ப வெறுப்பு. சேச்சே, நான் சொன்னது அப்படியா தெரிந்தது? ஆமாம், ஃபிலிப் சொன்னான். எப்படித்தான் நீ என்னோட மல்லாடுகிறியோ? மரியம் புன்னகை செய்து, அப்படி இன்னும் கஷ்டமாக இல்லை என்றாள். மறுநாள் வில்லியம் மறுபடி ஃபோன் செய்தார். அப்போது ஃபிலிப் அறையில் இல்லை. மேரியன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஃபிலிப்பை தேடிக்கொண்டு சென்றார். வில்லியம் உங்களை கூப்பிட்டாரு என்றதும் ஃபிலிப் கடுப்புடன், இன்னொரு தடவை அவன் ஃபோன் பண்ணால் இனிமேல் என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிடுறேன் என்றாள். அது நீங்களே அவரிடம் சொல்லிவிடுங்கள் என்றாள் அவள். வியாழக்கிழமை பகல் 1 மணிக்கு நீங்களும் அவரும் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க. என்னது, நானா? அவர் லே சர்ச் ஹோட்டலில் சொன்னார். கொஞ்சம் சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் தேவையில்லைன்னு எனக்கும் தோணுச்சு. கையில் இந்த குறுக்கு நோட்டை பார்த்து விட்டு சொன்னான். ஃபுஸ் ரெஸ்டாரண்ட்டின் வியாழன் ஃபியூஸ் ரெஸ்டாரண்ட்டில் வியாழன் 1 மணிக்கு அவர் உங்களை சந்திப்பார். உங்களை அழைத்து போகும்படி டிரைவர்னு சொல்லி வைக்கிறேன். கடும் கோபத்துட்டு அவளை முறைத்து பார்த்தான் ஃபிலிப். என்னை கேட்காமலே என் சந்திப்புகளை நீ ஏற்பாடு செய்யா அப்படின்னு அமைதியாக பதிலளித்தார். உங்களை கேட்டிருந்தால் வருவதற்கில்லைன்னு சொல்லியிருப்பீங்க, அதனால தான் உங்களை கேட்கல. நான் செய்தது தப்புன்னா என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. ஒரு நீண்ட நிமிடம் அவளையை கூர்ந்து பார்த்தவாறு இருந்தான் ஃபிலிப். மெல்ல மெல்ல அவன் முகத்தில் புன்சிரிப்பு படர்ந்தது. ஃபியூஸ் ரெஸ்டாரண்ட் நான் சொன்னேன், சரி நானும் சைனீஸில் உணவு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிறது என்றான். லாரா தன் அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் ஃபிலிப் அவளிடம் சொன்னான், வியாழக்கிழமை மத்தியானம் ஃபியூஸ் ரெஸ்டாரண்ட்டில் வில்லியமை சந்தித்து சாப்பிட போகிறேன். அட பிரமாதம், எப்போது முடிவு செய்தீங்க? நான் எங்கே முடிவு செய்தேன், மேரியனே எனக்காக முடிவு செய்து விட்டார். நான் வெளியே போவது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். அப்படியா என்றால் லாரா. இதையே நான் சொன்னபோது இவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள். நல்ல யோசனை உள்ள பெண் தான் மேரியன். ஆமாம், கெட்டிக்காரி. நான் ஒரு முட்டாள் என்று எண்ணிக்கொண்டாள் லாரா. இப்படி 2 பேரையும் சேர்ந்திருக்கும்படி விட்டு இருக்கக்கூடாது. அதுவும் ஃபிலிப் தற்சமயம் ரொம்பவும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறார். மேரியனை தொலைத்து தலைமுழுக வேண்டும் என்று அவள் தீர்மானித்து கொண்டதும் அப்போதுதான். அடுத்த நாள் மாலை லாரா அலுவலகத்திலிருந்து திரும்பியவது மேரியனும் ஃபிலிப்பும் பகடை விளையாடி கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு காலத்தில் ஆடிக்கொண்டிருந்த விளையாட்டு என்று லாராவுக்கு தோன்றியது. இப்படி நீ இரட்டையாக போட்டு கொண்டிருந்தா என்றைக்கு நான் உன்னை தோக்கடிக்கிறது என்று கூறி சிரித்து கொண்டிருந்தான் ஃபிலிப். அதையே கவனித்தபடி கதவருகே நின்றிருந்தால் லாரா. ஃபிலிப் சிரிப்பதை கேட்டு எவ்வளவு காலமாகிறது. நிமிர்ந்து பார்த்த மேரியன் லாராவை கவனித்தது. குட் ஈவினிங் மேம் என்றாள். ஃபிலிப் சட்டென்று எழுந்து வந்து, ஹலோ டார்லிங் என்று கூறி அவளை முத்தமிட்டான். என்னை உண்டு இல்லைன்னு பண்ணி கொண்டிருக்கா என்று மேரியனை காட்டினான். அதற்கு ஒரு முடிவு கட்டிவிடுகிறேன் என்று லாரா மனதுக்குள் சொல்லிக்கொண்டால். எனக்கு எதுவும் வேலை இருக்கிறதா மேடம் என்று மேரியன் கேட்டாள். இல்லை மேரியன், நீ வீட்டுக்கு கிளம்பு, காலையில் பார்க்குறேன். தேங்க்யூ, குட் நைட். குட் நைட் மேரியன். அவள் செல்வதை பார்த்தபடி இருவரும் நின்றார்கள். நல்ல கம்பெனி அவ என்றான் ஃபிலிப். லாரா அவர் கன்னங்களை வருடினாள். சந்தோஷம் டார்லிங், ஆஃபீஸ் நிலைமை இல்லை, அப்படி அருமையாக இருக்கிறது என்றாள் லாரா. தனது பிரச்சனைகளை சொல்லி அவன் மனதில் சுமையேற்ற அவள் விரும்பவில்லை. அவள் மறுபடியும் ரெனோவுக்கு போய் சூதாட்ட விசாரணை கமிஷனருடன் பேச வேண்டியிருந்தது. ரெனோ ஹோட்டலில் சூதாட்ட லைசன்ஸை அவர்கள் ரத்து செய்துவிட்டால் வருமானத்துக்கு வேறு வழியை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் லைசன்ஸ் ரத்தாகாமல் பார்த்து கொண்டால் ரொம்ப நன்றாயிருக்கும். ஃபிலிப், இனிமேல் நம்ம ஆஃபீஸில் அதிக நேரம் இருந்து வேலை பார்க்கும்படி இருக்கும். இல்லாவிட்டால் ஹவர்டே எல்லா முடிவுகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்றாள். கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். நாளை அல்லது மறுநாள் நான் ரெனோவுக்கு போக வேண்டியிருக்கும். நீங்களும் என்னிடம் வாருங்களேன். ஃபிலிப் மறுத்து தலையசைத்தான். நான் இன்னும் தயாராகலாமா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆல்ரைட் டார்லிங், 2-3 நாளில் வந்துடுவேன். மறுநாள் காலை மேரியன் வேலைக்கு வந்தபோது லாரா அவளுக்காக காத்திருந்தாள். ஃபிலிப் தனது அறையில் தூங்கி கொண்டிருந்தான். மேரியன், என் பிறந்த நாளுக்காக ஃபிலிப் ஒரு வைர பிரேஸ்லெட் கொடுத்தாரு, தெரியும் இல்லையா என்று லாரா கேட்டான். தெரியும் மேடம். அதை கடைசியாக எங்கே பார்த்தேன்னு நினைவிருக்கா? அவள் மோவை தடவி யோசனை செய்தாள். உங்கள் படுக்கை அறை ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்ததை பார்த்தேன். நிச்சயமாக பார்த்தியா? ஆமாம். ஏன் ஏதாவது பிரச்சனையா? அப்படி தான் தோணுது, அதை காணோம். மேரியன் அவளை வெறித்து பார்த்தாள். காணுமா? யார் அதை? எல்லா வேலைக்காரர்களையும் விசாரிச்சிட்டேன், எதுவும் தெரியாதுங்கிறாங்க. நான் போலீஸை கூப்பிட்டு அவசியம் இல்லை, உனக்கு சங்கடம் ஏற்படுத்த வேண்டாம்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க? புரியல. விஷயத்தை தோட விட்டுடலாம், அதுதான் உனக்கு நல்லது. அதிர்ச்சியுடன் லாராவே பார்த்தவாறு இருந்தால் மேரியன். நான் இந்த ப்ரேஸ்லெட்டை எடுக்கலை, உங்களுக்கே அது தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேலையை விட்டு நின்றுகொள்
இப்படி சொல்கிறோமே என்று லாராவுக்கு தன் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் யாரும் ஃபிலிப்பை என்னிடமிருந்து பிரிக்க அனுமதிக்க மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி. காலை சிற்றுண்டி அருந்த ஃபிலிப் வந்தபோது லாரா சொன்னார், சொல்ல மறந்துட்டேன், இங்கே நமது அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய ஒரு புது செக்ரட்டரி அமர்த்தியிருக்கேன். ஃபிலிப் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். ஏன் மரியனுக்கு என்னாச்சு? அவள் வேலையை விட்டுட்டா. அவளுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு வேலை கிடச்சிருக்கான். ஃபிலிப்பின் வியப்பு தனியவில்லை. அடடா, அவளுக்கு இங்கே வேலை செய்வது பிடிச்சிருக்கிறதுன்னு நினச்சேன். இருக்கலாம், ஆனால் அவள் போகிறேங்கிற போது நாம் தடுப்பது சரியில்லை இல்லையா என்றாள் லாரா. என்ன மன்னியுங்கள் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டாள். ஆமாம், நாம் தடுக்க முடியாதுதான் என்றான் ஃபிலிப். அவளுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன். எங்கே அவள் போயிட்டா? பகட விளையாட வேறொரு கூட்டாளி தேட வேண்டித்தான் என்றான் ஃபிலிப். எனக்கு கொஞ்சம் நிலைமைகள் சீராகட்டும், உங்களோட விளையாட நானே வர்றேன் என்றாள் லாரா. ஃபியூஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஃபிலிப் தன் முன்னாள் மேனேஜர் வில்லியம்ஸை சந்தித்தான். ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தபோது வில்லியம் சொன்னார், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபிலிப். உங்களை பல முறை கூப்பிட்ட நீங்கள் தெரியும். சாரி, யாருடன் பேச எனக்கு பிடிக்கல. உங்கள் கையை வெட்டிய அவனை பிடித்து விடுவார்கள் இல்லையா? வழிப்பறிகள் ரொம்ப சாதாரணங்கிறாங்க போலீஸில், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லையா? பூனை காணாமல் போயிட்டு நாள் கூட எவ்வளோ நடவடிக்கை எடுப்பார்களோ அவ்வளோ நடவடிக்கை தான் வழிப்பறிக்கும் வைக்கிறாங்க. ஆகவே அந்த ஆளை அவர்கள் பிடிக்க போகிறதில்ல. வில்லியம் தயக்கத்துடன், நீங்கள் இனிமேல் பியானோ வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே என்று இழுத்தார். அது உண்மைதான் என்று ஃபிலிப் முடமாகி போன தனது கையை தூக்கி காட்டினான். இதில் உயிரே இல்லை. வில்லியம் அவன் முன்னே குனிந்த ஆர்வத்துடன், ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க ஃபிலிப், உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. எதிர்காலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது? ஏன் இசை சொல்லித்தர ஆசிரியராகலாமே? ஃபிலிப்பின் உதடுகளில் ஒரு கசப்பான சிரிப்பு நிலவியது. விதியின் வேடிக்கையை பாருங்களேன். என்றாவது இசை நிகழ்ச்சியில் நடத்துவதை நிறுத்தி கொண்டு ஓய்வெடுக்கும் சமயம் வரும்போது ஆசிரியராக இருக்கலாம் என்று நினைத்திருந்தேன். நல்லது, அந்த நாள் இப்போது வந்துருச்சு. உங்களை கேட்காம நானாகவே உரிமை எடுத்துக்கொண்டு ராச்செஸ்டரில் இருக்கிற ஈஸ்ட்மன் ஸ்கூலில் தலைவருடன் பேசினேன். நீங்கள் அங்கே ஆசிரியராக வருவதாக இருந்தால் எவ்வளோ வேண்டுமானாலும் தர்றேங்கிறாங்க. ஃபிலிப்பின் புருவங்கள் சுருங்கின. அப்படின்னா நான் அந்த ஊருக்கலவை போக வேண்டியிருக்கோம். லாராவின் தலைமை அலுவலகங்கள் இங்கே நியூயார்க்கில் இருக்கேன். அவன் தலையசைத்தான். என்னால் அவனை பிரிஞ்சிருக்க முடியாது. அவன் என் மீது எத்தனை பிரியம் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது வில்லியம். அது உண்மைதான். இருந்தாலும் என்னை கவனித்து கொள்வதற்காக பிஸ்னஸை கவனிப்பதாக கூட லாரா விட்டுவிட்டாள். அவள் மாதிரி பரிவும் பிரியமும் உள்ள பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவளிடம் நான் பைத்தியமாக இருக்கேன். ஈஸ்ட்மன் ஸ்கூல் விஷயமாக நான் சொன்னதை யோசனையாவது செய்வீங்களா? நான் மிகவும் நன்றி சொன்னேன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். ஆனால் என் பதில் என்னவோ அதுதான். உங்கள் மனசை மாற்றிக்கொண்டா எனக்கு தெரிவிப்பீங்களா? முதல்ல உங்களுக்கு தான் தெரிவிப்பேன் என்றான் ஃபிலிப். வீட்டுக்கு அவன் திரும்பிய போது மேரியன் அங்கே இருந்தாள். தொடரும்.